ஐயா அவங்களுக்கு வந்து இந்த இடுப்பு எலும்பு உள்பக்கம் நகர்ந்ததுனால முறையான இரத்த ஓட்டம் வந்து கீழ் பாதங்களுக்கெல்லாம் வராதனால நடை குறைஞ்சிருச்சுங்க. இப்போது இது தவிர ஐயா அவங்களுக்கு உள்ள எலும்புகள்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இதனால் உருவாகியிருக்கு. இடுப்பு பொருத்துகள்லையெல்லாம் வந்து முறையான இரத்த ஓட்டம் அங்கேயும் குறைஞ்சதுனால இடுப்பு பொருத்துகளோட அசைவெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதை நம்ம இப்போது சிகிச்சை கொடுத்து அதை இப்போது அவங்களுக்கு சரி செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நம்ம பண்ண வர்மம் வந்து வர்ம இலக்கம் தண்டுவடத்தில் அந்த L4 L5 வந்து பொர்லாப்ஸ் ஆகி அதோட பொசிஷன்லேருந்து உள்ளே நகர்ந்து உள்ளே வந்துருச்சு. அதை நாம் ரீபொசிஷன் கொண்டு வரக்காக தான் அந்த வர்ம இலக்கம் பண்ணணும். அது இப்போது பொசிஷன் வந்துருச்சு. இப்போது அந்த ஒரே நேர்கோட்டில் அந்த எலும்புகள் இப்படி தடவி பார்த்தோம்னாவே அது நேராக இருக்கிறது நமக்கு தெரிய வரும். இதனால் அவங்களுடைய பிரச்சனையும் நல்லபடியாக படிப்படியாக குறையும். சார், பெரும்பாலான என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் வாத நோய்கள் சொல்லலாம். அது போக வந்து நமக்கு வர்மத்தில் உங்களுக்கு உள்ளுறுப்புகள் சார்ந்து நமக்கு இருதயம், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் இதை சார்ந்த உறுப்புகளுக்கு அதுக்கான ஆற்றல் மையங்களை இயக்கம் பண்ணும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது. அதை சார்ந்த நோய்கள் எல்லாமே நல்லா கேட்குது. இதே கருப்பை இறக்கம், சிறுநீர்ப்பை இறக்கம், சிறுநீரக நோய்களில் வர்ம இயக்கத்தில் நல்லா கேட்குது. சிறுநீரக நோய்னால் இந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறது, சிறுநீரக ஆற்றல் குறைவாக வேலை செய்கிறதுக்கான சிகிச்சை நமக்கு வந்து வர்ம புள்ளிகள் இயக்கம் பண்ணுறதுலேயே நல்ல மாற்றம் கிடைக்குங்க. அதே போல் பித்தப்பை கல்களுக்கும் மாற்றம் கிடைக்குது. அது வந்து பித்தப்பை கல்லெல்லாம் வந்து தீவிர நிலை அடையும் போது கேட்கறது இல்லை. நமக்கு ஒரு எளிய, அதாவது குறைந்த இருக்கும்போது நமக்கு கல்லீரலுக்கான வர்ம புள்ளிகளை இயக்கம் பண்ணும்போது நல்ல மாற்றம் கிடைக்குது. தீவிர நிலை இல்லாமல் கொஞ்சம் முன்கூட்டியே வரவங்களுக்கு நம்ம வர்ம தடவலின் அடிப்படையிலேயே நம்ம சிகிச்சை, புற சிகிச்சையிலேயே நல்ல பலன் கொடுக்குது.